ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சமூகத்திலே கனமும் வல்லமையும் இருக்கிறது. ஆகையினாலே சகல ஜனங்களே அவருக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்துங்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். தாழ்த்தனல் நீரே, தாரகம் நீரே, தாபரம் நீரே. தாய்த்தனை நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும்
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே. எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க இயேசுவே. நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் ஆமென். பாதை காட்டி துன்பமெல்லாம். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு. ஆமென். எந்த நாவில் எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு. ஆமே. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில். ஆமென். ஆனந்தம் ஆனந்தம் கொள்ளுவேன். சொல்லுங்க ஆண்டவரே. உயிருள்ள நாள் வரையில் உம்மையே நாங்கள் பாடுவோம். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு
எந்த நாவில் தருகிறார். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். சொல்லுங்க, இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென். துதி கன மகிமை ஓ நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்லுங்க, துதி கனம் மகிமை எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்லுவார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சகல ஜனங்களும் சொல்வார்களாக. அவருக்கே துதி, அவருக்கே மகிமை. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவரப்பா. நீரே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, நீரே மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே, உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. உமக்கு கனம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைக்கு பாத்திரரப்பா, நீரே கனத்திற்கு பாத்திரர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவரையே கண் முன்பாக நம்ம வைத்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, அவரை எல்லா காலத்திலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துக்கமானாலும் சந்தோஷமானாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் என் கர்த்தரை உயர்த்துவதை தவிர, நம்முடைய கர்த்தரை ஆராதிப்பதை தவிர, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வேற ஒன்றும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த காலத்திலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளை துதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தைகளையும் அவர் தரையிலே விழ விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று வசனம் சொல்லுகிறதே. அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக செய்து நிறைவேற்றுவி, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ என்ற வார்த்தையின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ சொன்ன வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க, என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க, என்னோடு நீ
அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. சொல்லுங்க. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. மறுபடி சொல்லலாமா? நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. சொல்லுங்க. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை ஆமென் ஹல்லேலூயா குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. விசுவாசத்தோடு நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறை. மறுபடி சொல்லுவோமா? நீர் பொய் வார்த்தை சொல்லிட பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் விசுவாசத்தோடு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து மறந்து போவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் ஆமென் ஹல்லேலூயா குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன எனக்காக நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவரப்பா. ஹல்லேலூயா. நீர் பொய் சொல்ல மனமாற நீர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நீர் நிறைவேற்ற வல்லவர்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரப்பா. நீர் என்னோடு விளம்பின, என்னோடு சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் அவை தவறுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கைகள் குறுகுவதில்லை, அவருடைய வார்த்தைகள் தவறுவதில்லை, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுமையா, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறதே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களை உயிர்ப்பிக்கிறதே. ஹல்லேலூயா. நீர் சொன்ன வார்த்தைகள் தான் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்துகிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் உம்மிடத்திலே வெறுமையாய் திரும்புவதில்லை ஆண்டவரே. எங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 100 மடங்காய் அவைகள் கிரியை செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் பயப்படுவதில்லை, நாங்கள் அஞ்சுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே சகலத்தையும் உருவாக்கினார். அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலையே இல்லாத இடத்திலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒன்றை உருவாக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. உங்கள் கைகள், உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை. இயேசுவே, உம்மால் கூடாதது எதுவும். ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க
பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் உங்க சத்தம் உயர்த்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. சொல்லுங்க, உங்களாலே கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும். ஓ ஹalleluya. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுங்க, சகலத்தையும் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உந்தன் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது. ஆமென். ஆண்டவரே உம்முடைய கைகள் குறுகவில்லை அப்பா. உம்மாலை கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடா சொல்லுங்க, என் இயேசுவால் என் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ரக்கதனரமோ உங்கள் கைகள் ஆண்டவரே, உம்முடைய கைகள் குறுகுவதில்லை ஆண்டவரே. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. உமக்கே மகிமை, உமக்கே கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. அவரை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. ஹalleluya. அவருடைய கிருபை நம்மேலே அளவாய் அதிகமாய் இருக்கிறது. அவருடைய தயவு நம்மேல் அதிகமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால தான் சொல்றேன் ஹalleluya. அவர் வார்த்தையை விசுவாசித்து நடக்கும் பொழுது, ஹalleluya, அவர் வார்த்தையை பிடித்து நடக்கும் பொழுது, ஹalleluya, அவர் வார்த்தை நம்மை கட்டுகிறது. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. ஹalleluya. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார் என்றால் ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் ஹalleluya அந்த உலகத்தை படைக்கும் பொழுது வெறுமையிலிருந்து தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை உருவாக்கினார். தம்முடைய வார்த்தையினாலே ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்கினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க, செயல்படுத்த, மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறாரே. ஹalleluya, 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 ஹalleluya. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ஆமென். மரியாள் இப்படியாய் சொல்லுகிறார். ஹalleluya. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகளை, அவர் மகிமை வெளிப்படும்படியாக மகிமையானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆண்டவரே
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. உங்க சமூகத்திலே எங்களை மகிழ பண்ணுகிறவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை தருகிறவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புகிறவரே, எங்க இருதயத்தை ஆண்டவரை மகிழ பண்ணுகிறவரே, எங்களுடைய இருதயத்தை களிகூற பண்ணுகிறவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. சமூகம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. சொல்லுங்க உங்க சமூகம், சமூகம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. சொல்லுங்க ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் தூயோனே. அல்லேலூயா தேவன், அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா 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 ஆராதனை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, என் தூயோனே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதித்து உயர்த்துவோமாக. கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். ஹல்லேலூயா.
உள்ளம் அவருடைய சமூகத்திலே பூரிப்பாகட்டும். உள்ளம் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தினால நிறைந்திருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் அது எத்தனை இன்பமானது, கர்த்தருடைய சமூகம் அது எத்தனை மகிமையானது. அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அளவற்ற தேவ கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது அவரை உயர்த்துகிறதான ஒன்றுதான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக, ஆண்டவருக்கு ஹல்லேலூயா மகிமை உண்டாகும்படியாக எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா தேவானுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையும் உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுமையுமாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்திலே நீர் அசைவாடுவீராகப்பா. கர்த்தர் இந்த இடத்திலே நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் இந்த இடத்திலே நீர் உயர்த்தப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த இடம் முழுவதும் காணப்படுவதாக. ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த சபை முழுவதும் நிரம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களின் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் நடுவிலே அவர் மெய்யாகவே இருக்கிறார். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மனதிலே ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தருவாராக. நம்முடைய சரீரத்திலே ஆவியானவர் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து ஆவியானவரே ஹல்லேலூயா நீர் எங்களை விடுவிப்பீராக, நீர் எங்களை விடுவிப்பீராக, நீர் எங்களை
எங்களை விடுவிப்பீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதோ நான் நிர்பந்தமான மனிதன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? பவுல் கண்டுபிடித்ததான ஒரு கண்டுபிடிப்பு, எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆமென் ஹல்லேலூயா மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் மாத்திரமே, அவரே நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா சோர்வுகளும் நீங்கி போவதாக, எல்லா பலவீனங்கள் நீங்கி போவதாக. ஆண்டவரே, எனக்கு தேவை உம்முடைய வல்லமை, எனக்கு தேவை உம்முடைய வல்லமை, எனக்கு தேவை உம்முடைய வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் ஆவியிலே, என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய சரீரத்திலே ஒரு மறுரூபத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராகப்பா. ஆவியானவரே நீங்க அசைவாடுவீராகப்பா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, ஆமென், பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா ஒருமித்து, ஆண்டவரே நான் வாரந்தோறும் இந்த இடத்துக்கு வந்து போகிறேன், ஆனால் நான் ஒன்றை பெற்றுக் கொள்ளாமல் போக மட்டும் நாங்கள் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு போராடினான் பாருங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடு. ஓ ரே காரா நந்தரா ரா 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 பா காதரா நந்தரா ரா பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது சபை நடுவிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆமென் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. இருதயத்துல கையை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னில் இயேசு வாழ்கின்றார், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது என்னில் இயேசு. இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளோ என் இதயம்
வாசம் செய்யும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுவாரா? நம்முடைய ஆராதனையை அவர் அங்கீகரிப்பாரா? ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எந்த விதத்திலே நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராகப்பா. நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவீராகப்பா. ஹல்லேலூயா, எங்களை ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே. எங்களுக்குள் இருந்து நீர் செயல்படுவீராகப்பா. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம், எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம். ரெண்டு கையை உயர்த்தி, ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என்னித ஏந்தி கொள்ளும் வாசம் செய்யும். உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழ மீண்டுமாக ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழ மீண்டும் ஒரு விஷயங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. சபையை உம்முடைய வார்த்தையினால் நீங்கள் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசணும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கணும். பேசுகிற எனக்கும் உம்முடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் பலப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. உயிர்ப்பித்து நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையாகிலும் எங்கள் இருதயத்தில் விழட்டும் ஆண்டவரே. விதையானது மண்கட்டிகளின் கீழே மக்கி போகாதபடிக்கு எத்தனையோ விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை விதைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை கூடி வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் விதைத்து கொண்டே இருக்கிறார். அந்த விதையானது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அது 100 மடங்கு பலனை தரணுமே. 30, 60, 100 அது பலனை தர வேண்டுமே. ஆண்டவரே, அந்த விதையானது மண்கட்டிகளின் கீழே மக்கி போகாதபடிக்கு, அது அப்படியே தீந்து காய்ந்து கருகி போகாதபடிக்கு அந்த விதையானது அதற்குள்ளிருந்து ஒரு புதிய ஜீவன் உண்டாகணும் ஆண்டவரே. அந்த விதை வளர்ந்து ஆண்டவரே அது பலன் தரணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் அது மாறுவது இல்லை ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் அதை தரையிலே விழவிடுவது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரனும் அல்ல ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது நிச்சயம்பா ஆண்டவரே. எங்கள் நடுவில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபை நடுவில், இந்த ஊழியத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நடக்கிற மகிமையை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ரெண்டு கையையும் பைபிளை கீழே வச்சுட்டு கூட ரெண்டு கையையும் இப்படி உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். திருவிவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எதையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு. அல்லேலூயா. எனக்குள்ள அந்த ஆற்றலை வைத்திருக்கிறார், எனக்குள்ள அந்த சக்தியை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஆமென் ஆண்டவர் எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1:12 நான் இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதே, இந்த ஊழியத்தில் நிற்பதே அவருடைய பலத்தினால்தான் அப்படின்னு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1:12 ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்திலே நிலை நிற்பதே அவருடைய பலத்தினால் தான் நான் நிற்கிறேன். ஏனென்றால் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய படிப்புனாலே, மூளை அறிவினாலே, எனக்கு இருக்கிற திறமையினாலே இந்த வேதத்தை நான் கற்று தேர்ந்த புலவனாக இருக்கிறபடினாலே அல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் என்பதனால அல்ல, அவர் என்னை பலப்படுத்துகிறதுனால தான் நீ இந்த ஊழியத்தில் இம்மட்டுமாக நான் நிலை நிற்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்படியானால் நீங்களும் நானும் ஒன்று சொல்லணும், ஆமேன், நான் நிலை நிற்பது அவருடைய பலத்தினால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடிக்கொண்டிருப்பதே அவருடைய பலத்தினால்தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனை நம்ம கடக்க நேர்ந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம போக நேர்ந்தாலும், இந்த வார்த்தையை நம்முடைய சிந்தையில் வரணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு, இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம் பாருங்க, தாவீது என்கிறதான ஒரு மனிதன். 1 சாமுவேல் 17:33 சவுல் தாவீதை பார்த்து இப்படி சொல்றான், நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு உன்னால் ஆகாது. அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:33 நீ இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவதற்கு உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன்னுடைய சிறு வயது முதல் அவன் யுத்த வீரன் என்று சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். தாவீது அவன் இளைஞனாக இருக்கிறான், அவனுக்கு எந்த விதத்திலையும் யுத்தத்திலே பழக்கம் இல்லை. அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், உன்னால் ஆகாது, உன்னால் முடியாது, நீ சின்ன பையனாக இருக்கிற, உன்னால் இவனை எதிர்த்து நின்று போராட முடியாது, நீ கையால் ஆகாத ஒரு மனுஷன். சொல்லுவோம்ல, மனுஷங்க சொல்கிறத கேட்டிருக்கிறோம்ல, நீ கையால் ஆகாத, உன்னால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ உன்னால் ஒன்றுமே முடியாது, செய்ய முடியாது. சவுளுடைய வார்த்தை இப்படித்தான் இருக்கிறது. மேக்சிமம் மனுஷங்களுடைய வார்த்தையை நம்முடைய காதுகளில் கேட்காமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் நம்ம இருதயத்துக்குள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இந்த இருதயத்துக்குள்ளே செவிகளில் விழுந்துட்டே இருந்துச்சுன்னா, எந்த விதத்துலையும் நம்ம ஸ்ட்ரக் ஆகிட மாட்டோம். அது ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை விழ 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 நம்முடைய விசுவாசத்தை டவுன் பண்ணிடும். ஆமேன். மனுஷனுடைய வார்த்தை நம்மை சோர்வுக்குள் ஆக்கிறோம், நம்மை பலவீனப்படுத்திடும். அதனால் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும், ஆண்டவரே ஒருபோதும் மனுஷனுடைய வார்த்தை என் காதில் விழாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இந்த தாவீது இப்படி அறிக்கை பண்ணுகிறான். 1 சாமுவேல் 17:37 சவுலை பார்த்து இவன் இப்படி சொல்கிறான்,
என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்ததான கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் எந்த விதத்திலையும் மேட்ச் பண்ண முடியாது. கோலியாத் அவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவன் வந்து நிற்கிறான். ஆனால் இந்த தாவீதுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருக்கிறது. இதற்கு முன்பதாக சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தினுடைய கைக்கு கரடி வந்தது, கரடியினுடைய கைக்கு என்னையும் என் ஆடுகளையும் ஆண்டவர் தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது காரியம், இதுக்கு முன்பு நடந்த காரியங்களை ஏதாவது சொல்ல முடியுமா? இதற்கு முன்பு ஆண்டவர் என்னை இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவித்தார் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் மனதில் யோசித்து பாருங்கள். தாவீது சொல்கிறான், இதுக்கு முன்பதாக, பாஸ்டில், இதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னை இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து என்னை ஆண்டவர் தப்புவித்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இவன் எனக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்று இந்த தாவீது அறிக்கை பண்ணுகிறான். இன்னும் பாருங்க, கோலியாத்தை பார்த்து சொல்றான். கோலியாத் அப்படின்னா பிரச்சனை, கோலியாத் அப்படின்னா சவால், கோலியாத் அப்படின்னா நமக்கு எதிர்த்து நிற்கிறதான எதிரான ஆயுதம். அதை பார்த்து இவன் தாவீது இப்படி சொல்றான் பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இந்த தாவீதுக்குள் இருந்த ஒரு காரியம் என்னன்னா, இவன் இப்படி அறிக்கை பண்ணுறான், என்னுடைய பலத்தினால உன்னை நிச்சயம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவனுடைய நாமத்தினால நான் உனக்கு முன்பதாக உனக்கு எதிராக நான் வருகிறேன் என்று இந்த தாவீது அறிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 46வது வசனத்தில், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீருடைய பாளையத்தின். தாவீது இப்படி அறிக்கை பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிற எல்லாருமே இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவோமாக. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. யாரை, எதை, நமக்கு எதிராக சவால் விட்டு கொண்டிருக்கிற, நமக்கு எதிராக நிற்கிறதான எதிர் வல்லமைகள், அந்த பெலிஸ்தியனுடைய அந்த சர்வாயுதம், அந்த ஆயுதம், சாத்தானுடைய சகல விதமான அந்த எதிர் வல்லமைகள், அவைகளை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்குள் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம். சவுல் சொன்னா ஒன்னால ஆகாது, ஒன்னால முடியாது அப்படின்னு சொன்னான். மனுஷனுடைய வார்த்தை இதுதான். ஆனால் இந்த தாவீதுக்குள் இருந்ததான ஒரு பெரிய நம்பிக்கை என்ன, என்னால முடியாதுதான், ஆனால் என்னோடு கூட இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே அதை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துவாராக. எது நமக்கு சவாலாக வந்து நிற்கிறது, எது நமக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடி கொண்டே இருக்கிறது, ஆமென், எதிராக வருவது அது தவறல்ல. எதிராக வந்தாலும் அதற்கு விரோதமாய் மேற்கொண்டு போராடி ஜெயிப்பதற்கு இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல், பழைய பாடல், இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் கரங்களை தட்டி பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய்? ஓ இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய்?
ஓ இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுலுக்குள் இருந்ததான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, இந்த தாவீதுக்குள் இருந்ததான அந்த விசுவாசம், உலகம் அப்படித்தான் சொல்லும், உன்னால முடியாது, உன்னால முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், என்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. தாவீது சொல்றான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை மட்டும் நம்ம இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சவால்களையும் நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயித்து விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் போடுவாராக. அதற்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தாவீது இப்படி அறிக்கை பண்ணினாலும், என்னால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்துவிட முடியும் என்று அவனுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இருந்தாலும், அதனுடைய சாரம்சம் அல்லது இந்த தாவீதுக்குள் இருந்ததான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது தாவீதுக்குள் இருந்ததான ஒரு மேலான எண்ணம் என்ன அப்படின்னா, நான் உயர்த்தப்படுவதற்காக அல்ல. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? அதில் 46வது வசனத்தின் பின்பகுதியா, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த காரியத்தின் நிமித்தமாக, நான் இப்படி செயல்படுவது நிமித்தமாக, பூலோக இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு ஜெயம், எதற்கு வெற்றி? ஆமென். எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்பதை அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் நம்ம எல்லா இக்கட்டிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அனிதா சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே நீர் பெருகணும். நீங்கள் சொன்னீங்களா? நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். யோவான் ஸ்நானகனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஆண்டவரே நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படணும். ஒரு நாளும் நான் என்னுடைய தலை மேலே தூக்கிடக்கூடாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருக்கணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த 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 ஆமேன் கிருபைகளை ஆண்டவர் நிறைவாக பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலேயும் ஆமேன் நாம் சில வேத பகுதிகளை நாம் தியானித்தோம். எலியாவை ஆண்டவர் பலப்படுத்தினார். எலியா போஜனத்தின் பலத்தினால அவன் எழுந்து நடந்தான். ஆண்டவர் சொன்னார், எலியாவை பார்த்து சொன்னார், நீ போக வேண்டிய பிரயாணம் தூரம், வெகு தூரம். அதனால் நீ இதிலேயே ஸ்ட்ரக்காகி நின்றாத, பாதிலேயே உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளாத, இன்னும் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் சபைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்னும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. இந்த சபையை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், நம்மை கொண்டு பிள்ளைகளை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதை செய்கிறதுக்கு ஆமேன் தேவனுடைய பலத்தை சார்ந்து ஓடணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், சிம்சோனை ஆண்டவர் பலப்படுத்தினார். சிம்சோன் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் சிம்சோனை ஆண்டவர் பலப்படுத்தினார். பெரிய காரியத்தை சிம்சோன் மூலமாக செய்தார் என்று கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். இந்த வாரத்திலையும் ஒரு முக்கியமான ஒருவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் மீதி இருக்கிற அந்த நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம். அதில் 41, 42, 43 அந்த 3 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 118வது பக்கம் 41 43 வரைக்கும். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழப்படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 36, 37, 38, 39 அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். மத்தேயு 26, 36 அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அதிகாரமுடையவராக அவர் செயல்பட்டார். பிசாசுகளை அவர் துரத்தினார். வியாதியஸ்தர்களை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். அவர் யாருக்குமே பயப்படவில்லை. ஒரு இடத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர்கள் வந்து அவரிடத்தில் வந்து சொன்னாங்க, நீர் இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும், ஏனென்றால் இன்னைக்கு இந்த இடத்தை நீர் காலி பண்ணலை அப்படின்னா, இந்த இடத்தை விட்டு நீர் போகலை அப்படின்னா ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான். ஆகையினால உம்முடைய ஊழியத்தை நிப்பாட்டிட்டு இந்த இடத்த விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த கிராமத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிரும் அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் அவரிடத்தில் வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றார். 13வது அதிகாரம், லூக்கா 13வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து அந்த சில வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி அந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது இதை இந்த சம்பவங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் இன்னைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் இங்கே தான் என்ன செய்யணும், இருக்கணும், இங்கே தான் நான் நடமாட வேண்டும். ஏன்னா இங்கே பிசாசுகளை துரத்தணும், இங்கே வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கணும், இங்கே நான் சில காரியத்தை செய்யணும். நான் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் 3 நாள் நான் என்ன செய்வேன், இங்கே தான் இருப்பேன், நீங்கள் செய்கிறத செய்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. நான் சொன்னதாக, அந்த வசனம் இருக்குதா, நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். நரின்னா யாரு, யாரை நரின்னு சொல்றாரு, அந்த தேசத்தினுடைய அதிபதி ஏரோது ராஜாவை இப்படி சொல்றான். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் அறியும்படியாக அதிகாரத்தில் இருக்கிறவங்களை, முதலமைச்சரை அல்லது பிரதமரை இப்படிலாம் வார்த்தைகளை சொன்னால் உடனே எடுக்கிற ஆக்ஷன்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் தைரியமாக, அதாவது யாருக்குமே ஆண்டவர் என்ன செய்யலை, பயப்படவில்லை. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அவர் 100% தேவனாக இருந்தார். அதே சமயத்தில் 100% உங்களை போல என்னை போல அவர் 100% மனிதனாகவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவர் இருப்பார், என்னாலெல்லாம் எப்படி இருக்க முடியும், அதை அவர் செய்வார், என்னாலெல்லாம் செய்ய முடியாது. இல்லை, இயேசு கிறிஸ்து 100% அவர் தேவனாக இருந்தார். அதே சமயத்தில் 100% அவர் மனிதனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் வேதத்தில் நிறைய நம்ம பார்க்கலாம். அவரை சாத்தான் சோதிக்க வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அதட்டினார். அப்பாலே போ சாத்தானே என்று சாத்தானை கடிந்து கொண்டார். அவர் அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி யாருக்குமே ஆண்டவர் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்டதான மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சோர்வு வந்தது. மாம்ச சரீரம் தானே, மாம்சமோ பலவீனம் உள்ளது தானே. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சரீரத்தில் ஒரு சோர்வு, ஆத்துமாவிலே ஒரு சோர்வு. வசனத்திலே நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அவருக்குள் பயம், அவருக்குள் திகில். வசனங்கள்லாம் இருக்குதா? அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிப்போமா?
மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 14:33. அவர் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகில் அப்படின்னா பயம், வியாகுலப்படவும் அப்படின்னா அதாவது மனக்கலக்கம் அவருக்குள் இருந்தது. சரீர பிரகாரமாக இருந்ததான இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் அவரை அந்த நேரத்தில் ஆட்கொண்டது. அவர் சொல்றார், அவர் திகில் அடையவும் பயப்படவும், அவருக்குள் ஒரு பயம். ஏன்னா மாம்ச சரீரத்தில் இருந்ததான இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை போலவே உணர்ச்சிகள் இருந்தது, நம்மை போலவே வலி வேதனைகள் இருந்தது. எல்லாவற்றையும் அவர் நம்மை போலவே எல்லாவற்றையும் அனுபவித்தார். ஆகையினால தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதில் 2வது அதிகாரம் கடைசி வசனமா, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே, 2வது அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவருக்குள் பயம், அவருக்குள் திகில், அவருக்குள் கலக்கம், அவரும் சோதிக்கப்பட்டார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அதைத்தான் இப்ப சொல்ல விரும்புகிறார். அதுதான் முக்கியமான சாரம்சம். அவர் பயந்தார், திகில் அடைந்தார், மனக்கலக்கத்தில் இருந்தார் என்று அதோடு கூட அவருடைய சோர்வை குறித்து தியானிப்பதற்காக அல்ல. அவருக்குள் சோர்வு இருந்தது, அந்த மாம்ச சரீரத்துக்குள்ளேயும் கலக்கம் இருந்தது. ஆனால் அவைகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியினாலே ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இன்னொரு வார்த்தை இருக்குது. 14வது அதிகாரம் 34வது வசனத்தில், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல, சில நேரத்துக்குள்ள, சில நாளுக்குள்ள, சில மணி நேரத்துக்குள்ள நான் மரிக்க போகிறேன், மரணம் சம்பவிக்க போகிறது. எந்த மனிதனாக இருந்தாலும் மரணத்தை சந்தோஷமாக யார் ஒருத்தரும் எதிர்கொள்ள முடியாது. மாட்டார்கள்னு சொல்கிறத காட்டிலும் எதிர்கொள்ள, அது எப்பேற்பட்ட தைரியமான ஆளாக இருந்தாலும் மரணத்தை கண்டால், மரணம் நெருங்கினால் நிச்சயம் அவங்களுக்குள் ஒரு சோர்வு. இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இருந்ததன் அவர் ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்கிறாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான. ஏன்னா அவருக்கு வசனம் தெரியும். பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே தெரியும். எப்படி அவர் மரணிக்க போகிறார், எப்படியெல்லாம் அவரை குறித்து அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். நிறைய வேத பகுதிகள்லாம் இருக்குது. எல்லா வேத பகுதியிலையும் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு வேத பகுதியை மட்டும் கொஞ்சம் திருப்பிக்கோங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம். சங்கீதம் ஏசாயாவில் இருக்குது, சகரியாவில் இருக்குது, ஆமென். இன்னும் சில தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது. சங்கீதங்களில் சில இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் இந்த வேத பகுதியை திருப்பிக்கிறோமே. சங்கீதம் 22வது சங்கீதம். அதில் நாம் வாசிக்கும் பொழுது எல்லா வசனத்தையும் இப்போ வாசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், இவரை குறித்து, மேசியாவை குறித்து, ஆமென், மரணத்தை சந்திக்க போகிறதான கிறிஸ்து இயேசுவை குறித்து அங்கே ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில் பாருங்க, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நிந்தனை, அவமானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை பார்க்கும் பொழுது, நான் நிந்திக்கப்பட போகிறேன், நான் எல்லாராலும் அவமதிக்கப்பட போகிறேன். 7வது வசனத்தில் பாருங்க, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்குவார்கள். அப்புறம் பாருங்க கீழே 12வது வசனத்தில், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. 13வது வசனத்தில், பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். 14வது வசனத்தில், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. வார்த்தையை வர்ணிக்கிறத பாருங்க. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு கூட பேசுறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லை,
என்னை மரணத்துளிலே நீர் போடுகிறீர். 16வது வசனத்தில், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் என்னெல்லாம் நடந்துச்சா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவருடைய எலும்புகளை எண்ணக்கூடிய அளவிலே சரீரமெல்லாம் பிக்கப்பட்டது. அவர் வேதனைப்பட்டார். இன்னும் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என்னை தப்புவியும், பட்டயத்துக்கும் நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் என்னை தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீரே, ஆண்டவரே என்னை விடுவியும் என்று இந்த சங்கீதத்தில் ஆமென் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகள் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை குறித்து இன்னும் கலாத்தியரில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிரமாணங்களில் நியாய பிரமாணத்தில் ஒரு வார்த்தை, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா நான் மரத்தில் தூக்கப்பட போகிறேன், எல்லாரும் சபிக்கப்பட்ட நிலைமையில் நான் மாறப்போகிறேன். இயேசு கிறிஸ்து அவர் தான் சந்திக்க போகிறதான மரணத்தை குறித்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அவர் மிகவும் திகில் அடைந்தார். அவருக்குள் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருக்குள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனாக இருந்தால் சோர்வுகள் வருவது இயல்புதான். ஆனால் அந்த சோர்வுகளின் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் அந்த மரணத்தை சந்திப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார். ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு புறப்பட்டு போகிறார். சீஷர்களோடு கூட அந்த கடைசி இரவிலே கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக கெத்சமனே என்கிறதான தோட்டத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறார். அங்கே சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கெத்சமனே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். கெத்சமனேன்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் செக்கு. ஏன்னா கெத்சமனே என்கிறதான தோட்டத்தில் முழுவதும் ஒலிவ மரங்களால் நிறைந்திருக்கும். அந்த ஒலிவ மரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதில் இருக்கிறதான ஒலிவ பழங்களை எடுத்து அந்த கொட்டைகளை அதை நசுக்கி அதிலிருந்து சார் பிழிந்து ஒலிவ எண்ணெயை தயாரிப்பார்கள். அல்லேலூயா. அதே போல் இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ பழத்தை எப்படி பிழிந்து அதிலிருந்து எண்ணெயை அதிலிருந்து எடுக்கிறார்களோ அதே போல் இயேசு கிறிஸ்து அவர் பிழியப்பட போகிறார் கெத்சமனே என்கிறதான தோட்டத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே உலாவினார். ஏதேன் தோட்டத்திலே உலாவினார். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் அவன் பாவம் செய்தான், பாவத்திற்கு இடம் கொடுத்தான், தோல்வியை சந்தித்தான். ஏதேன் தோட்டத்தில் உள்ளதான தோல்வியை மாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து கெத்சமனே என்கிறதான தோட்டத்தில் வந்து அவர் உங்களுக்காக எனக்காக அவர் பிழியப்பட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக உங்களுக்காக அவர் வியாகுலப்பட்டார். அல்லேலூயா. அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார். அவருடைய பாடுகளை கொஞ்சம் நம்ம இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வருவோமாக. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். அவருடைய கல்வாரியின் அன்பு நம்முடைய இருதயத்தை நனைக்கட்டும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆமென் அவருடைய கல்வாரி காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோமாக. ஏதேன் தோட்டத்திலே அங்கே காணப்பட்டதான அந்த தோல்வியை மாற்றும்படியாகவே கெத்சமனே என்கிறதான தோட்டத்துக்குள் அவர் பிரவேசிக்கிறார். அவர் மிகவும் வியாகுலப்படுகிறார். அவர் திகில் அடைந்து ஆமென் மரணத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன். அவருக்குள் ஒரு கலக்கம் இருந்தது. எதற்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரி அன்பை இந்த காலை நேரத்திலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனக்கண்களிலே கொண்டு வருவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக பட்ட பாடுகள், எனக்காக அவர் சிந்தின இரத்தம். ஆண்டவர் சொல்றார், என் எலும்புகளையெல்லாம் எண்ணலாம்.
ஆமென். ஹல்லேலூயா. என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவர், யாருக்கும் பயப்படாதவர். ஆமென். பிசாசுகளை துரத்தினவர், சகல அதிகாரம் படைத்தவர், மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவாக, இயேசுவாக அவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே பட்ட பாடுகள், அதை தொடர்ந்து அவர் சிலுவை மரணத்துக்கு நேராக போக இருக்கக்கூடியதான அந்த பாடுகள் அத்தனையும் எனக்காகத்தானே, அத்தனையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலின் ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி, ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. அந்த கல்வாரி காட்சியை சிந்தையில கொண்டு வந்துட்டா யாருடைய கண்களும் கலங்காம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய கண்கள் எல்லாம் அதை நினைக்கும் பொழுது கலங்குகிறதப்பா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா உம் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா உம் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம். சிலுவையில் மாட்டி வாதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வாதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அவர் காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் இயேசு அப்பாவும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் காதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, எங்கள் கண்கள் கலங்கிடுதே. எங்கள் கண்கள் கலங்கிடுதே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அந்த அன்புக்கு ஈடு ஒருவரையும் பார்க்க முடியாது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டார், மிகவும் அவர் திகில் அடைந்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டவராக அந்த கெத்செமனே தோட்டத்திலே வந்து ஆமேன் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமேன். அந்த அனுபவம் தான் உங்களிடத்திலும் என்னிடத்தில் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. ஆமேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம்
7வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே, அதாவது அதிலே சோர்ந்து போய் அதிலேயே மூழ்கி போய்விடாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சோர்வுகள், திகில், பயம், கலக்கம் வருகிறதா? அப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, நமக்கு பிரச்சனைன்னா யாரையாவது தேடி ஓடிடுறோம். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் மகா சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த கண்ணீரை கண்ட ஆண்டவர், அந்த சத்தத்தை கவனித்து பார்த்த ஆண்டவர், ஆமென், பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி ஒரு பலன் தேவைப்பட்டது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு அதிகம் தேவை. அல்லேலூயா. எனக்கு தேவை உம்முடைய பலன். உங்கள் பலன் இல்லாமல் என்னால் ஓட முடியாது. உங்கள் பலத்தினால தான் நான் தொடர்ந்து ஓட என்னால் முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம், லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதில் ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜெபம் பண்ணினாராம்? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் பண்ணினார். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் முறையை நாமும் ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்து அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது, மாம்ச சரீரத்தில் இருக்கும் பொழுது, அவர் தன்னை முற்றிலுமாக தாழ்த்துவதற்கு அடையாளமாக முகங்குப்புற விழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெப முறைகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. இன்றைக்கு ஆவியானவர் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்மை, ஆமென், இந்த வசனத்தின் மூலமாக நம்மை உந்தி தள்ளுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முழங்கால் படியிட்டு, இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் முழங்கால் படியிட்டு, லூக்கா 22:42 முழங்கால் படியிட்டு பிதாவே அவர் ஜெபம் பண்ண தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்படின்னா முழங்காலிலே நின்று முகம் தரையிலே படும்படியாக அவர், ஆமென், தரையிலே விழுந்து பிதாவை நோக்கி கதறுகிறார். இயேசு தேவகுமாரனாகிய கிறிஸ்து, ஆமென், அவர் முழங்கால் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், அவருடைய முகம் தரையிலே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆமென், அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவர் பிதாவை நோக்கி கதறுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமாக. அவர் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களையும் நம்ம அதை வாசிக்க முடியும். முதல் முறையாக ஜெபம் பண்ணுகிறார் மத்தேயு 26:39. இரண்டாவது முறையாக அவர் ஜெபம் பண்ணுகிறார் மத்தேயு 26:42. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம்
பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:44 அவர் மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 3 முறை அவர் வேண்டிக் கொண்டார். திரும்ப திரும்ப என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. நான் மாம்ச சரீரத்தில் இருக்கிற அவருக்குள் வரக்கூடிய அந்த சோர்வு, அந்த பலவீனம், இதை எப்படி நான் கடக்க முடியும்? இதை எப்படி இந்த பாதையை நான் கடந்து போக முடியும்? என்னால் முடியாதது தான், முடியாது ஆண்டவரே. இந்த பாத்திரம், இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவர் 3 முறை ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்படலையா? கேட்கப்பட்டதுன்னு சொன்னவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, அவர் தானே அனுப்பி வச்சாரு, அவரை நோக்கி கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும், இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக அவ்வளவு வியாகுலப்பட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆமென். பிதாவினிடத்தில் ஒரு பதிலும் இல்லை. இதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், தன்னுடைய பலவீனம் நீங்கும்படியாக அவர் 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பலவீனம், இது என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த பதில் என்ன தெரியுமா? உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உண்மையிலேயே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உங்கள் கிருபை மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் கிருபை, என்னுடைய பலவீனத்தில் எனக்கு பலவீனம் உண்டு தான், நான் குறைவுபட்டவன் தான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இதை கடப்பதற்கு எனக்கு பலன் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று தேவை, உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளிலே கடந்து நான் உம்முடைய நாமத்தை உயர்த்தி இந்த உலகத்திலே நீர் செய்ய நினைத்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணுகிறார், திரும்ப திரும்ப ஜெபம் பண்றார். இந்த உபத்திரவம், இந்த பலவீனம், இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் மாம்சத்தின்படி, மாம்ச விருப்பத்தின்படி, அவருக்குள்ளே ஒரு சில விருப்பங்கள் இருக்கும் தானே, மாம்ச சரீரத்தில் தானே இருக்கிறாரு. அந்த மாம்சம், ஆமேன், அந்த மாம்சம் உந்தி தள்ளுகிறதின்படி அவர் இப்படி வேண்டிக் கொள்றாரு, ஆண்டவரே இதை என்னை விட்டு நீக்கிருங்க, இதை விட்டு என்னை விட்டு நீக்கிருங்க பிதாவே அப்படின்னு கதறாரு. ஆனா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அந்த ஜெபத்துக்கு மட்டும் பதில் கொடுத்திருந்தார்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாதானே? ஆமென். அன்றைக்கு மாத்திரம் அந்த உபத்திரவத்துக்குள் அவர் கடந்து போகலன்னா இன்றைக்கு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு எப்படியோ தெரியல. ஆனால் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தமும் கடைசி மட்டும் அவர் கீழ்ப்படிந்து, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்குதுப்பா, ஆனா உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று
முற்றிலுமாக மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த கீழ்ப்படிதல் எல்லா நேரத்திலையும் நமக்குள்ளே இருக்குதா? நான் நினைச்சது எனக்கு நடக்கணும், என் மனசும் மாம்சமும் விரும்பினது எனக்கு நடக்கணும், இதுதானே நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் மாதிரியே நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போம்னு சொன்னா, எனக்குள் இப்படி ஒரு விருப்பம் இருக்குது உண்மைதான், ஆனால் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. இருக்கிற ஜெபத்திலே பைபிளில் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஜெபத்திற்கு நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமீன். இருக்கிற ஜெபத்திலே ரொம்ப ரொம்ப மிகவும் பெஸ்ட்டான ஒரு ஜெபம் உண்டு அப்படின்னா அது இந்த ஜெபந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் விருப்பத்தின்படி அல்ல. ஒருவேளை ஜெபம் பண்ண தெரியலைன்னா இப்படி ஜெபத்தை மாற்றிருங்க. ஆண்டவரே, எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, உங்கள் விருப்பம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஜெபம் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டு பிடிவாதமாக கடந்து போராடாதீங்க. ஆமேன். பிள்ளைங்க விஷயத்தில், தனிப்பட்ட சில காரியத்தில் ஆமேன் போராடி எனக்கு இது இப்படி நடக்கணும் அப்படின்னா நமக்குள்ள சோர்வு தான் வரும். ஆமேன். ஆண்டவரே, உங்கள் சித்தம் எங்களிலே நிறைவேறட்டும். அப்படி சொல்கிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அவருடைய விருப்பத்தின்படியான ஜெபம், இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தின்படியான ஜெபம் கேட்கப்படவில்லை, மாறாக வசனத்தின்படியான ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தையின்படியான ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான மகா பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டம் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அது அவமானமாக இருக்கலாம், இன்றைக்கு அது ஒரு வித்தியாசமான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஒரு நாள் வரும் அது மகிமையாய் காணப்படும். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், இப்பொழுது நான் இந்த பாதையை கடக்க நேர்ந்தாலும் என் கர்த்தருக்காக, என் கிறிஸ்துவுக்காக, என் இயேசுவுக்காக நான் இந்த பாதையை நான் கடக்க நேர்ந்தாலும் எனக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலேயே எனக்கு ஒரு மகிமையின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை உயர்த்துகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், ஒரு நேரம் வந்த பொழுது என் தலை உயர்த்தப்படும். ஆமென். நான் உயர்த்தப்பட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக நான் இந்த பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதுக்கு ஒரு நாள் எதிர்த்து நின்றக்கூடாது, தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நின்றக்கூடாது, தேவனுடைய விருப்பத்திற்கு எதிர்த்து நின்று போராடி நம்ம என்னத்தையும் வாழ்க்கையில் ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம இணங்கிட்டோம் அப்படின்னா அவர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்திலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய ஆமென் சரீரத்திலிருந்து விழுந்ததான முதல் ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் தான் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தப்பட்டது என எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு, ஏதேன் தோட்டத்தில் நடந்த அத்தனை தோல்விகளையும் மாற்றுவதற்கு, அத்தனை காரியத்தையும் மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தை சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நம்மை அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப மாதிரியை நாம் பின்பற்றுவோமாக, ஜெப மாதிரியை நாம் பின்பற்றுவோமாக. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண. உங்கள் தனி அறையில் ஒருவேளை எல்லாருக்கும் முன்பதாக கொஞ்சம் கெத்தா அப்படி நடந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிறலாம். ஆனால் தனி அறையில் தயவு செய்து இப்படி ஒரு ஜெபத்தை கொஞ்சம் நம்ம ஏற்படுத்துவோம். யாருக்குமே தெரியாத ஒரு தனி அறையில் நீங்கள் உருண்டாலும் பிறண்டாலும், ஆமென், எப்படி தலைகளை நின்னாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக இப்படி ஜெபம் பண்ணாதான் நான் கேட்பேன் என்பது நம்முடைய ஆண்டவர்
அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமேன் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார், முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு உணர்த்தப்படுமே ஆனால் இந்த ஜெபம் முறையை நாமும் ஃபாலோ பண்ணுவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. தளர்ந்து போயிருக்கிற கைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் உந்தி தள்ளுவாராக. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இன்னும் ஜெப நேரம் அதிகரிக்கட்டும், இன்னும் ஜெப வாழ்க்கை நான் இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெப ஆவி எனக்குள் குறைந்து விடக்கூடாது, இன்னும் நான் ஜெபிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமேன். அல்லேலூயா. மூணாவது கடைசியாக இயேசு கிறிஸ்து ஆமேன் தேவ சித்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்தை அதிகமாக அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவ சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்பினார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் எனக்கு போஜனம், அதுதான் எனக்கு உணவு. ஆமேன் சொல்லுவோமாக. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் வருகிறது? அவருடைய சித்தம் செய்வது தான் எனக்கு போஜனம், என் விருப்பம் நடக்கணும் அப்படிங்கிறது அல்ல, அவருடைய சித்தம் செய்வது தான் என்னுடைய போஜனம், அதுதான் எனக்கு உணவு, அதுதான் எனக்கு ஆகாரம். அல்லேலூயா. முடிவெடுக்க வேண்டியதான ஒரு கட்டம் வரும், எல்லாருக்கும் முடிவெடுக்க வேண்டியதான ஒரு பகுதி வரும். சும்மா வாயில் சொல்லிடலாம், ஆனால் அந்த முடிவெடுக்க வேண்டியதான அந்த கரெக்டான அந்த டைமில் நம்ம அவருடைய சித்தத்தின்படி முடிவெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். எல்லாரும் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணிடலாம், ஆனால் எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் உண்டு. எல்லாரும் ஒரு முடிவெடுக்கக்கூடியதான ஒரு தருணம் கொடுக்கப்படும். குறிப்பிட்ட சில சம்பவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறதுக்காக இல்லை, நீங்கள் உங்கள் ஆராய்ந்து பாருங்கள். குறிப்பிட்ட சில தருணங்கள் வரும், முடிவெடுக்க வேண்டியதான ஒரு பகுதி வரும். அந்த இடத்தில், அந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய முடிவு எப்படியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இப்போ அவர் முடிவெடுத்து ஆக வேண்டும், அவருக்குள் தனிப்பட்ட சில விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தமும் என்னை குறித்து இப்படி இருக்கிறதே என்று ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தின்படி அவைகளை அறிந்திருக்கிறார். ஆனால் முடிவெடுக்க வேண்டியதான இடம் வரும் பொழுது, எனக்கு முடியாது, உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும், உங்கள் கையில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். அப்படி இருக்கும் பொழுது, முடிவெடுக்க வேண்டியதான ஒரு தருணம் வரும் பொழுது, ஒருவேளை தெரியல அப்படின்னா பாஸ்டர்கிட்ட, போதகர்கிட்ட என்ன செய்யலாம்? கேட்கலாம். தெரியலன்னா வேத வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். எப்படி ஆயினும் தேவனுடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறியாமல் என் ட்ராக்கை உலகத்தில் எப்படியும் ஆளலாம், எப்படியும் ஆளலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி என்னுடைய பாதை இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தின்படி ஆமேன் என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இப்படி ஆமேன் பிதாவை நோக்கி அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் செய்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஆமேன் ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அனுப்புவாராக, நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை பலப்படுத்தி காரியங்களை நம் மூலமாக நடப்பிப்பாராக. நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிம்சனை குறித்து நாம் தியானித்தோம். ஆமேன். எலியாவை குறித்து நம்ம தியானித்தோம். ஆமேன். ஸ்தோத்திர பவுலை குறித்து நம்ம தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை குறித்து ஆமேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இருக்கும் பொழுது அவர் பட்ட பாடுகள் வேதனைகளுக்கு அளவே இல்லை. அவருக்குள் சோர்வுகள், திகில், பயம், கலக்கம். ஆனாலும் ஹல்லேலூயா அந்த சூழ்நிலையிலையும் ஆமென் பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அவர் வேண்டுதல் செய்து அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது வசனம் சொல்லுகிறது,
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூதனை போல இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இந்த கால நேரத்தில் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஆமென் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபமனோமாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராகப்பா. உம்முடைய பலத்தினால நீர் இடை கட்டுவீராக ஆண்டவரே. பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராகப்பா. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. சபையை பலப்படுத்துவீராகப்பா ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துவீராகப்பா. வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய மகா பெரிய வல்லமையினாலே ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராகப்பா. பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலேயும் ஆமென் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பத்தக்கதாக அந்த கழுகுக்கு ஒப்பான உன்னத பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கழுகுக்கு ஒப்பான உன்னத பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஆமென் ஹல்லேலூயா அந்த மகா பெரிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் நம்மேல் வந்து பரிபூரணமாய் இறங்குவதாக. அன்றைக்கு மரியாளை பலப்படுத்தினவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் மிகப்பெரிய வேலைகள். அந்த வேலைகளை செய்ய ஆவியானுடைய உன்னத பலன் நமக்கு தேவை. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இயேசு. பைபிள்ல நிறைய இடத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் ஆமென் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆமென் நான் ஒரு நாளும் நான் பயப்படுவது இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்பதாக இருக்கிற சவாலை பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் திகில் அடைய மாட்டேன். எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, என் கர்த்தர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு ஓ இயேசு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு.
எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. இருக்கிறார். நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓ இயேசு என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தின நல்ல ஆவியானவர் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலத்தினால நீர் இடைகட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இங்கே இருக்கிற சோர்வுகள், இங்கே இருக்கிற பலவீனங்கள், இங்கே இருக்கிறதான பயம், திகில் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஹல்லேலூயா எங்களை விட்டு வெளியேறுவதாக. ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலத்தினாலே, உம்முடைய மகா பெரிய பலத்தினாலே ஆமென் ஹல்லேலூயா எழுந்து சேவைகளை செய்ய, உமக்காக பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராகப்பா, ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. புது பலத்தினால கர்த்தர் நீங்க நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஆமென், தினந்தோறும் புதிய புதிய பலத்தினால நீர் இடைகட்டுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. மாம்ச சரீரத்திலிருந்து தானே இயேசுவை ஆமென் ஹல்லேலூயா வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன் பலப்படுத்தி ஆமென் அந்த பாதையை கடப்பதற்கு உன்னை உன்னத பலனை நீர் கட்டளையிட்டது போல இன்றைக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் இப்பொழுது போகிற பாதையை நாங்கள் கடந்து உம்முடைய மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் பலத்தினாலே இடைகட்டுவீராக, இடைகட்டுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை எல்லா நேரமும் நம்ம வாயில் அறிக்கை பண்ணுவோம், விசுவாசத்தோடு கூட ஆமென் நாம் முன்னடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை ஊன்ற கட்டட்டும், பலப்படுத்தட்டும். தொடர்ந்து உமக்காக ஓடுவதற்கு உம்முடைய உன்னத பலனை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆமென். கையை உயர்த்தி இந்த ஆமென் புதன்கிழமை நடைபெற இருக்கிறதான அந்த அடிக்கல் நாட்டு அந்த ஃபங்க்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த அந்த நாளிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் இருக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை தொடர்ந்து மகிமையான காரியத்தை எங்கள் சபை நடுவில் கர்த்தர் நீர் செய்தருளுவீராகப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. வர இருக்கிறதான அத்தனை லீடர்ஸையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற எல்லாரையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நீர் அவளை பயன்படுத்துவீராகப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.